வீசப்பட்ட செருப்பு என்மேல் வீசியிருந்தால் கூட எனக்கு வலித்திருக்காது. வயதில் மூத்தவர், அவர் மீது விழுந்ததால் தான் இந்த செருப்பு எனக்கு வலிக்கிறது. எனக்கு செருப்பு வந்து விழுந்தனு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போய்விட்டு தான் இங்கே வந்தேன். வீசப்பட்ட செருப்பு தாக்குதல் என்று நான் பார்க்கவில்லை, மாறாக அது கருத்து சுதந்திரத்துக்கு மேல் வீசப்பட்டதாக நான் பார்க்கிறேன். நாங்க கேட்போங்க சொன்ன போப்பா தம்பி. இதுதான் உங்க சமூக நீதியான்னு நான் கேட்கிறேன். ஒரு தாழ்த்தப்பட்டவர் புல்லட் ஓட்டினா கையை வெட்டுற காலை வெட்டுற. என்சிபிஆர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நீங்க தலித்துக்கு எதிரான குற்றங்கள், தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு இந்திய அளவில் அதிகமா நடக்கிறது தமிழ்நாட்டில். எங்க நடக்கல? மேல்பாதியில் என்ன நடக்குது? கோவில திறக்க முடியல. இதைத்தானே அவரு அன்னைக்கு எழுதினாரு. நீங்க மேல வந்துட்டீங்கன்னா பதில் சொல்றேன். மேல வாங்க, அவருக்கு சீட்டு கொடுங்க. மேல வாங்க, மேல வாங்க சொல்றேன். நீங்க மேல வாங்க, நான் சொல்றது சொல்றேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழர் கட்சியின் ஸ்ரீதர் பதில் சொல்றதுக்கு அடுத்த 2 பேர் இருக்காங்க. தயவு கூர்ந்து அமைதியா இருக்கும். வீசப்பட்ட செருப்பு என்மேல் வீசியிருந்தால் கூட எனக்கு வலித்திருக்காது. வயதில் மூத்தவர் பல மேடைகளில் பல கருத்துக்களை திறம்பட பேசக்கூடியவர். இலக்கிய வீதிகளிலே நான் அதிகம் நேசித்த ஒரு பேச்சாளர்கள் ஒருவர். அவர் மீது விழுந்ததால் தான் இந்த செருப்பு எனக்கு வலிக்கிறது. வீசப்பட்ட செருப்பு தாக்குதல் என்று நான் பார்க்கவில்லை, மாறாக அது கருத்து சுதந்திரத்துக்கு மேல் வீசப்பட்டதாக நான் பார்க்கிறேன். இது எல்லோரும் ஏன் மாற்று கருத்துடைய எதிர்கருத்துடைய நண்பர்கள் அதுதான் சொல்றாங்க. இப்ப பேசிட்டு இருக்கும்போது தெரியும். அப்ப அது நல்ல போக்கா அப்படின்னா நல்ல போக்கு இல்லை. அதை எல்லோரும் சொல்வது போது அதை கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. விசிகால வந்த வன்னியரசு அவர்கள் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல செருப்பு வீசினாங்க, இங்க என்ன லோயர் கோர்ட்ல தானே, கீழமை நீதிமன்றத்தில் தானே வீசினாங்க. அதை தான் நாங்கள் சொல்றோம். பாஜக இருக்கும்போது அங்க சுப்ரீம் கோர்ட்ல வீசுவாங்க, திமுக இருந்தா இங்க கீழமை நீதிமன்றத்தில் வீசுவாங்க. நிலைமை ஒன்று தான் நாங்கள் சொல்றோம். இப்போ என்னோட கவலை எப்பொழுதுமே ஐயா பேரறிஞர் ஒரு சமூக விளக்கு அம்பேத்கருடைய கருத்திலிருந்து தான். அவர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை படிக்காதவர்கள் திராவிட கழகத்திலோ அல்லது விசிகாவிலோ பயணிக்க முடியாது. அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் 1936 பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் வெளியிட்ட ஒரு நூல். அந்த நூல்ல அவர் குறிப்பிடுகிறார், அந்த நூல் வெளியிடுறது சில காலத்துக்கு முன்னாடி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு யாத்திரை போய் வராரு. அதன் தொடர்ச்சியா நிறைய பேருக்கு உணவு கொடுக்கணும், அதாவது அன்னதானம் செய்யணும் அப்படின்ற முயற்சியா அன்னதானம் செய்யறாரு. அந்த உணவுல நெய் பரிமாறப்படுகிறது. இதை அறிந்து அங்க வந்த காஸ்ட் இண்டஸ்ட்ரி சொல்ற மேற்தட்டு இந்துக்கள் மொத்த கூட்டத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த நெய் ஜாதி உயர் இந்துக்களின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதே தான் இப்ப தமிழ்நாட்டில் திரும்ப வந்திருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்டவர் புல்லட் ஓட்டினா கையை வெட்டுற காலை வெட்டுறோம். இதுதான் உங்க சமூக நீதியான்னு நான் கேட்கிறேன். என்சிபிஆர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நீங்க தலித்துக்கு எதிரான குற்றங்கள், தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு இந்திய அளவில் அதிகமா நடக்கிறது தமிழ்நாட்டில் தான். குற்ற ஆவண பாதுகாப்புல நீங்க பாருங்க, அதற்கான அமைப்புல இருந்து பாருங்க. அப்ப அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துல, அப்படி ஒரு சமூகத்தை கட்டமைப்பை வைத்திருக்கிறத இல்ல அதை வளர்த்திருக்கிற திமுக எப்படி களத்துல முந்த முடியும்? அப்படி முந்தினா அதை ஆதி தமிழ் குடிகள் ஆதரிப்பார்களா? எங்க நடக்கல? மேல்பாதியில் என்ன நடக்குது? கோவில திறக்க முடியல. இதைத்தானே அவரு அன்னைக்கு எழுதினாரு. ஒரு நீங்க மேல வந்துட்டீங்கன்னா பதில் சொல்றேன். மேல வாங்க, அவருக்கு ஒரு சீட்டு கொடுங்க. மேல வாங்க, மேல வாங்க சொல்றேன். நீங்க மேல வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். மேல்பாதியில
ஒரு சமூகத்து ஆட்கள் உள்ள போன இந்த கோயிலே வேணாம் எங்களுக்கு, நாங்க வழிபாட்டுக்கு அதை ஏத்துக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நிலைமையில ஒரு அரசினுடைய தலையாய கடமை என்னவா இருக்க முடியும்? இந்த நாட்டில் எந்த குடியா இருந்தாலும் சமமான குடிதான், எல்லோருக்கும் தான் விரும்புகிற கடவுளை வழிபட உரிமை உண்டு. அது என்னதான் சிக்கலாகட்டும், இராணுவத்தை கொண்டு போய் நிறுத்தி கூட நீங்க நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்தணும்னு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இல்லைங்க, எல்லோரும் வருவாங்க, கடவுளர் எல்லோருக்கும் பொதுவானது, நம்பிக்கை கொண்ட எல்லோருக்கும் பொதுவானது. ஆமா இந்த கோவிலை திறப்புன்னு சொல்ல முடியாம இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால அந்த கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட குடிகளை அனுமதிப்பு சரியில்லைன்னு பேசிய அரசு எந்த அரசு? அதை தான் சொல்றேன் நானு. இப்படி தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மேலும் ஒடுக்குமுறை செய்கிற ஒரு அரசு எப்படி முந்த முடியும்? பெருங்குடிகளாக 20 விழுக்காட்டில் இருக்கிற எண்ணிக்கையில் இருக்கிற குடிகள் அதை எப்படி செய்ய முடியும் தான் கேட்கிறேன். நான் ஒரே ஒன்று தான் கேட்பேன், எல்லா கூட்டணி கட்சிகளும் சொல்றேன், என்றைக்காவது சாராய எதிர்ப்பு, நாங்க சாராய கடை டாஸ்மாக் யார் மூடுறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி நிற்போம், இல்லைன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம் சொன்ன ஒரு கட்சி சொல்லுங்க. எங்களுக்கு கூட்டணியில அதிக சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிற கட்சிகள் உண்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ஒரு கட்சி சொல்லுது. சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த கட்சி எடுக்கிறதோ அந்த கட்சி தான் நான் கூட்டணி போவேன்னு சொல்றாங்களா, மாறா இதை விட கூட சீட்டு கொடுத்தா நான் இருப்பேன்னு சொல்றாங்களா? அதுதான் கேள்வி. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளும் தான் சின்ன சின்ன கட்சிகள் நான் சொல்றேன், அடுத்த வரிசையில் இருக்கிற சின்ன கட்சிகள் கூட சொல்லக்கூடாது, அடுத்த வரிசையில் இருக்கிற கட்சிகள், தொழிலாளர் நலன் காக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை இங்க சாம்சங் தொழிற்சாலை திறக்க முடியல, 12 மணி நேரம் வேலை திட்டம் வருது, அவங்களுக்கு தெரியாமலேயே வருது. தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, அதற்கோட நிலைப்பாடு என்ன? இங்க தனியார் மயமாக்கப்படுது, அதை கேள்வி கேட்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கேளுங்க. ஆனா இந்த முறை எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தான் வேணும், ஒற்றை இலக்கத்தில் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே, இதுல எங்க கொள்கை நிலைப்பாடு இருக்கு? இப்ப தங்களுடைய சீட்டு பேரத்தை உயர்த்திக்கிறதுக்காக இதெல்லாம் கையாளப்படுது. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், உங்கள் கைத்தட்டலுக்காக நான் பேசல, உங்கள் மனசை தட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட முடியுமா என்ற காரணத்துக்காக நான் பேசுறேன். நீங்கள் மனசாட்சியோடு யோசியுங்கள். உண்மையிலேயே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் நன்மை செய்கிறது என்றால் முடிவை உங்களுக்கு விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாஞ்சில் சம்பத் அவர்கள் தனது நிறைவுரையை ஆற்றுவார். விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு இங்கே அரங்கேறியதில் மிகுந்த வருத்தம் இருக்கிறேன். விவாத அரங்குகளுக்கு போவதற்கு இப்பொழுது நான் உடன்படுவதில்லை. இது போன்ற வலைத்தள விவாதங்களும் அப்படி ஆகிவிடக்கூடாது என்கிற கவலையில தான் தம்பி தேவேந்திரன் கூப்பிட்டனால வந்தேன். இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. ஏன்னா கம்பராமாயணத்தை தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று அண்ணா பேச, ராமாயணத்தை தீ வைத்து கொளுத்தணும்னா என்ன நடக்கும் இப்ப பேச முடியாது. அன்னைக்கு அண்ணா பேசினார், அவரை எதிர்த்து நின்றது டாக்டர், தமிழ்நாட்டின் வரலாற்றில் சொல்லின் செல்வர் என்று பெயர் பெற்ற டாக்டர் ஆர்.பி. சேதுபிள்ளை. அவரை எதிர்த்து பேசியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். நெடுஞ்செழியனுக்கு முன்னாலே நாவலர் பட்டம் பெற்றவர் சோமசுந்தர பாரதி. அண்ணா பேசி முடித்தார். நாவலரும் சேது பிள்ளையும் அண்ணாவுக்கு முன்னாலே தோற்று போனார்கள். எந்த அசம்பாவிதமும் அந்த காலத்தில் நடக்கல. நாம் இன்றைக்கு ஒரு நவீன யுகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி நாகரிக கேடாக நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. எனக்கு செருப்பு வந்து விழுந்தோன்னு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போய்விட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் மீது எனக்கு நல்லெண்ணம் உண்டு என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். ஏன்னா ஒரு இதோபதேசம் சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகன் தன்னுடைய தந்தைக்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்திற்கு உபதேசம் சொன்னான் என்று நம்புகிறோம் அல்லவா? அத மாதிரி தன் தந்தையின் பெயரையே மாற்றிய தலைவன் நண்பர் தொல் திருமாவளவன். ஒரு தமிழியக்கம் செய்ய வேண்டியதை ஒரு கட்சி செய்ததென்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் சொன்னது நல்ல நோக்கத்தில், நீங்க தவறாக புரிந்து கொண்டால் அது நான் பொறுப்பல்ல. இப்போது என்ன பிரச்சனைன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசிய நண்பர் சொன்னார்,
42 பேர் இறந்துட்டாங்க, அது கூட அவர் கவலைப்படலைன்னு. 42 பேர் இறந்து போனார்கள். உடனே எங்கள் தலைவர் வெளியேறி திருச்சி சென்று சென்னைக்கு வந்து விட்டார். இதை ஒரு பெரிய தவறாக சித்தரிக்க முயற்சித்தார்கள். அந்த முயற்சி எடுபடலை. யாருடைய வீட்டில் தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்தார்களோ அந்த குடும்பம் இன்னும் எங்கள் தலைவர் விஜயின் மீது மாளாத பற்று வைத்திருக்கிற அரசியல் தமிழ்நாட்டில் இப்போதுதான் பார்க்கிறோம். அந்த இறந்து போனவர்களுடைய வீட்டுக்கு அவர் போக வேண்டும் என்று திட்டமிட்டு காவல்துறையிடத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு செய்வதற்கு மதியழகன் என்கிற எங்கள் மாவட்ட செயலர் கரூரில் சொன்ன பொழுது எந்த மண்டபமும் தரவில்லை. யார் தராமல் தடுத்தாது என்பது நான் இப்போது சொல்லலை. அதனால அவர்களை சென்னைக்கு வரவழைத்து, அவர்களை வரவழைப்பதற்கு முன்னாலேயே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்தை இன்றைக்கு சுகதுக்கங்களை தீர்மானிக்கிறவர் நீங்கள் மட்டுமல்ல, நானும் உங்களோடு இருக்கிறேன் என்று எங்கள் தலைவர் சொன்னார். எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மரிய வில்சன் அவர்கள் கரூருக்கு சென்று 41 குடும்பங்களுக்கும் சென்று அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கி, மாதந்தோறும் 5000 ரூபாய் நான் மரித்து போனாலும் உங்களுக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் சாவேன் என்று சொல்லி 5000 ரூபாய் இதுவரைக்கும் மாதந்தோறும் கொடுக்கப்பட்டு, அதையும் தாண்டி அந்த குடும்பத்திற்கு இன்சூரன்ஸும் செய்து கொடுத்த தலைவர் எங்கள் தலைவர். அதனால அதெல்லாம் இது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? டோட்டலி பிரேக் டவுன் அண்ணன் ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு அரசியல் சட்டப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் யார்? சட்டப்படி சிவசங்கர். ஆனால் எலக்ட்ரிசிட்டி துறையில் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னொருவர் முடிவெடுக்கிறார். இந்த நிர்வாக அவலம் உலகின் எந்த நாட்டிலும் நடக்கவில்லை, தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல மதுவிலக்கு ஆயத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஒரு அமைச்சர் அந்த துறை மூலமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். இனி ஒன்றை தாண்டி அதிமுக பிஜேபி கூட்டணி இயல்பாக அமையாது. இன்னும் நண்பர் பாபு மருகவேலுக்கு சொல்லுகிறேன், அதிமுக ஒன்றாக வேண்டும், நன்றாக வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. ஏன்னா பாசிஸ்டுகள் ஊடுருவாமல் தடுக்கிற அரணாக இது இருக்க முடியும். ஆனா அதை எடப்பாடி விரும்பவில்லை. அதற்கு என்ன காரணம்? எடப்பாடிகிட்டே கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கு 3,42,000 ஓட்டு ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று பெற்றவர் அண்ணன் OPS. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். முதலமைச்சர் சிம்மாசனத்தில் உட்காராத ஒரு பரதன் அவர். இன்றைக்கு அவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேருகிறேன் என்று சொன்ன பொழுதும் எடப்பாடி ஏற்காததற்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள் வருகிற 24ஆம் தேதி பசும்பொன் மண்ணில் சசிகலா புதிய கட்சியை தொடங்க போகிறார். அந்த நிர்பந்தத்தை, அந்த நெருக்கடி அந்த அம்மையாருக்கு கொடுத்தது ஏன்? எடப்பாடியை முதலமைச்சராக முடிசூட்டியது யார்? அவருக்கு துரோகம் செய்ததற்கு பின்னால் என்ன சதி? இதெல்லாம் வருகிற காலத்தில் பேச வேண்டியது வரும். ஆனா எந்த சூழலிலும் பிஜேபி சார்ந்து யாரும் வெற்றி பெற்று விடக்கூடாது. ஏன்னா அவங்க ஸ்டேட் அட்டானமி இல்லை, அவங்க ஸ்டேட்டே ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்க ஸ்டேட் இருக்குல்ல, அதையே பஞ்சாயத்தாக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுக்கு அஜெண்டா. அவர்கள் தலைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தவறாக வரலாற்றில் பதிவு செய்யப்படும். அதனால் வருகிற தேர்தலில் பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய நாயகனாக கூத்தாடின்னு சொன்னார் 1 years. எனக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா
அண்ணாவே அரிதாரம் பூசினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற நாடகம் அண்ணா எழுதினார். காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவை அரிதாரம் பூசினார். கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயக்கோஸ்கி. அந்த கலையும் இலக்கியம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உதவும் என்று நம்பி அண்ணா அந்த பணியை செய்தார். அண்ணா செய்ததை கலைஞர் செய்தார். அண்ணாவும் கலைஞரையும் செய்ததுதான் எங்கள் தலைவர் விஜயும் செய்கிறார். கலை இலக்கிய அரசியலில் அவர் முத்திரை பதித்தவர். ஆகவே தேர்தலிலும் முத்திரை பதிப்பார். சித்திரை நிலவாக சிரிப்பார். சரித்திரம் திரும்புகிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கிறது, மொட்டுகள் மலர்கிறது, கட்டுகள் அவிழ்கின்றன, விட்டு விடுதலையாகி பறக்கின்றன பறவைகள். இதோ மீண்டும் ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட். 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், 2026 தளபதி விஜய். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.